श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणमहं प्रपद्ये। மாதானாம் மார்கசீர்ஷோகம் என்று எம்பெருமான் கண்ணன் சாதித்த மாதம் இந்த மார்கசீர்ஷ மாதம், மார்கழி மாதம். 12 மாதங்கள்ல தான் மார்கழி மாதமாக தான் இருப்பதாக எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு விபூதி. இப்படி இந்த மார்கழி மாதத்துக்கு ஏற்றம் தர்மசாஸ்திரங்கள்லையும் நம் முன்னோர்களுடைய அனுஷ்டானங்கள்னாலும் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றிலுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகிறது. எம்பெருமான் நம் போன்ற அறிவிலிகளை எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பல முயற்சிகளை பண்ணுகின்றார். அப்படி பண்ணும் பொழுது சில சமயங்களில அவர் பண்ணுகின்ற பிரயத்தனம் கூட நடக்காமல் போயிடுறதோன்னு நினைக்கும்படியாக ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால பெருமாள் எல்லாரையும், பண்டிதர்களுக்கு மாத்திரமல்ல, பண்டிதன் பாமரன் என்று இருப்பவர்கள் அனைவர் விஷயத்திலையும் எந்த ஒரு பட்சபாதமும் இல்லாமல் எல்லோரையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல உபதேசங்களை செய்கிறார். தான் ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய கடாட்சத்தினாலே எல்லாரும் க்ஷேமத்தை பெற வேண்டும் என்று சங்கல்பிக்கிறார். இப்படி பலவிதமாக உபதேசங்களாலேயும் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மை என்று சதுர்முக பிரம்மா முதலியவர்களை படைத்தும் நமக்கு உபகாரம் செய்கிறான் எம்பெருமான். பிரம்மாவை சிருஷ்டி பண்றதுனால நமக்கு என்ன லாபம்? அச்சித் அவிசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கிய ஜாத நிர்வேத கரண கலேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணயத்வம். தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு மகா பிரளய காலம். அந்த மகா பிரளய காலத்துல நாம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு நிலை. அப்ப இருக்கிறது அந்த பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் மாத்திரம்தான். ஆனீதவா தங்கு ஸ்வதையான்னு ஸ்ருதி சொல்றது. அந்த பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற எம்பெருமான் ஒருவரே இருந்த அந்த மகா பிரளய காலத்துலன்னு. அப்போ சேத்தனா சேத்தனங்கள்லாம் எங்க போயிட்டு, ஜீவன்லாம் நிச்சயம் தானே என்று கேட்டோம்னால், இந்த ஜீவன்கள்லாம் எம்பெருமானுடைய திருமேனியிலேயே அந்த பரமாத்மாவிடத்திலேயே அதிசூக்ஷ்மமாக உருவம், பெயர் இதெல்லாம் இல்லாமல், நாமரூபங்கள்லாம் இல்லாமல் அந்த எம்பெருமானுடைய திருமேனிலே ஒட்டிண்டு ஒரு கட்ட மாதிரி, கல்லு மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தன. தயாதேவி பார்க்கிறா,
இப்படி கல்லு கட்டைக்கும் அச்சேதன வஸ்துக்கும் சேத்தன வஸ்துக்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் இந்த சேத்தனங்கள் எல்லாமே இந்த பிரளய தசையில எம்பெருமானுடைய திருமேனியில ஒடுங்கி கிடக்கின்றனவே, அவைகளுக்கும் சுகதுக்க அனுபவம் பண்ண வேண்டாமா? அவர்களும் ஒரு சரீரத்தை பெற்று அதன் மூலமாக பக்தி பிரபத்தி என்று சொல்லுகின்ற எம்பெருமானை அடையக்கூடிய வழியான உபாயங்களை அனுஷ்டித்து அவர்களும் ஹேமத்தை பெற வேணாமா? ஆகையால பெருமாளை பார்த்து தயாதேவி சொல்ற, ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா அச்சித விசிஷ்டான் பிரளயே. மகா பிரளய காலத்துல அச்சேதன வஸ்துவான கல்லு கட்டை மாதிரி அவைகளுக்கு காட்டுல எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இருக்கின்ற ஜந்துக்கள், அந்த சேத்தனர்களை பார்த்து ஜீவன்களை பார்த்து அந்த தயாதேவிக்கு ஒரு வேதனை வருதான். என்ன சேத்தனனுக்கும் அச்சேதனனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான், முக்கியமான வித்தியாசம் ஒண்ணுதான். இவர்களுக்கு சைத்தன்யம் இருக்கு, அறிவு இருக்கிறது, உணர்வு இருக்கின்றது, இதெல்லாம் இருக்கு. அச்சேதனத்துல அது இல்லை, அவ்வளவுதான். அச்சேதனத்துல சுகதுக்க அனுபவம்லாம் அச்சேதனத்துக்கு கிடையாது. இந்த சேத்தனத்துக்கு தான் சுகதுக்க அனுபவம் ஏற்படும். இந்த பிரகிருதிக்குள்ள சுகதுக்க அனுபவம் பண்ணணும்னாக்க அதுக்கு சரீரம் இருக்கணும். அந்த சரீரம் இல்லாத போயிடுச்சுனாக்க சுகதுக்க அனுபவம் பண்ண முடியாது. இப்ப சூக்ஷ்ம சேத்தனங்களோட இந்த சூக்ஷ்மமான ரூபத்துல சேத்தனங்கள்லாம் எம்பெருமான ஆசிரியச்சிருக்கிற சமயத்துல அதுக்கு உருவமோ பெயரோ இல்லாமல் சரீரமே இல்லாமல் இருக்கும் பொழுது அதுக்கு சுகதுக்க அனுபவமே பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படுறது. அப்போ தயாதேவி பிரேரணை பண்ற, எத்தனை நாள் தான் இவா இப்படி இருந்துருப்பா உங்க உடம்போட விட்டுண்டு, இவாளுக்கெல்லாம் அந்த சுகதுக்க அனுபவத்துக்கு ஏற்ப சரீரத்தை உண்டு பண்ணி நீர் படைப்பு கடவுளாக ஆகக்கூடாதா, நீர் சிருஷ்டி பண்ணக்கூடாதான்னு பெருமாளிடத்து பிரேரணை பண்றாளாம். அப்போ பெருமாள் படைக்கிறே, சிருஷ்டி பண்றே. யோ பிரம்மாண்டம் விததாதி பூர்வம் யோவி வேதாச்ச பிரகிணோதி தஸ்மைன்னு முதல்ல பிரம்மாவை தன்னுடைய நாபி கமலத்திலேருந்து சிருஷ்டி பண்றே. சிருஷ்டி பண்ண பிற்பாடு, அப்பா நீ படைப்பவனாக இருந்துட்டு போ, உலகத்துல எல்லா வஸ்துக்களையும் நீ சிருஷ்டி பண்ணு என்று சொல்றேன். அதுல எல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கு. சிருஷ்டி பண்ண அப்ப பிரம்மாதான படைக்கும் கடவுளாக அத பெருமாள் எப்படி படைப்பவராக ஆக முடியும்னாக்க, இல்ல நீ விசாரப்படாத, நீ சிருஷ்டி பண்ணுவதற்கு எப்படி பண்ணணும்ன்றத நான் வேதத்தை உனக்கு உபதேசம் பண்றேன். அந்த வேதத்தை உபதேசம் பண்ணி அந்த வேதத்துல சொல்லியிருக்கிற முறைப்படி தவறாமல் நீ காரியத்தை பண்ண வேண்டியது. நீ உன்னுடைய 4 முகங்களாலையும் வேதத்தை எப்பவும் சொல்லிட்டே இருக்க வேண்டியது என்றெல்லாம் சொல்லி பிரம்மாவுக்கு பெருமாள் அந்த வேதத்தையும் உபதேசம் பண்ணி, நான் ஒன்னுள்ள அனுப்பிரவேசம் பண்ணி நீ படைக்கிறதாக நினைச்சுக்க வேண்டாம், நான் தான் சிருஷ்டி பண்றேன். நானு அந்த பிரம்ம சரீரக்கனாக இருந்துட்டு உனக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி நான் காரியம் பண்றேன். இப்ப நம்ம உடல்னால இந்த கைனால எடுக்கிறோம், வைக்கிறோம், புத்தகத்தை கண்ணால படிக்கிறோம், கேட்கிறோம், இதெல்லாம் பண்றோம். வெறும் சரீரம் பண்ணுவோம்னா இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்துட்டு ஆத்மா அந்த இந்திரியங்களை பிரேரணை பண்ணி அந்த இந்திரியங்கள் மூலமாக தான் நாம பார்க்கிறது, கேட்கறது, பேசுறது எல்லாமே நடைபெறுகிறது. அதே மாதிரி பிரம்மாவுக்கும் நான் அந்தர்யாமியாக நான் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நீ எல்லாவற்றையும் படைக்கும்படியாக நான் படைக்கிறேன். நானு நீ படைப்பவனாக உனக்கு பெயர் சொல்லிட்டு இருக்கட்டும், நானே தான் எல்லா சிருஷ்டியும் பண்ண போறேன்னு பெருமாள் அந்த சிருஷ்டி பண்ற. அந்த சிருஷ்டி பண்றதனுடைய முக்கியோத்தேசமே என்ன தெரியுமா? அந்த சிருஷ்டின்றது நம்மள மாதிரி இருக்கிற சேத்தனர்களுக்கு அவரவர்களுடைய புண்ணிய பாபானுகுணமான சரீரத்தை கொடுக்கறது தான் அந்த சிருஷ்டின்றது. இந்த சரீரத்தோட ஆத்மாவை ஒரு தொடர்பு படுத்துறது, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த கர்மானுகுணமாக நம்ம புண்ணிய கர்மாக்களை பண்ணிட்டோமானாக்க நமக்கு நல்ல சரீரத்தை கொடுக்க போறேன். பாப கர்மாக்களை பண்ணிட்டோமானா அதுக்கு தகுந்த மாதிரி இழிந்த
ஒரு சரீரத்தோட இந்த ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தத்தை கொடுக்க போறேன். அவ்வளவுதானே தவிர அங்க பெருமாள் பண்ற காரியம் என்னன்னாக்க அவரவர்களுடைய புண்ணிய பாப்பானுகுணமாக அவரவர்களுக்கு ஏற்ப சரீரத்தை சிரட்டி பண்ணி அந்த சரீரத்தோட அந்த சம்பந்தப்படுத்தி அந்த ஆத்மாவை சம்பந்தப்படுத்துறது, இதுதான் படைப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த பெருமாளுடைய முக்கியோத்தேசமே என்ன என்று கேட்டா, இந்த சரீரத்தால சுகதுக்க அனுபவம் பண்ணணும்ன்றதுக்கு அவ புண்ணியம் பண்ணியிருந்தாள்னா அவளுக்கு நல்ல சுகம் வரப்போறது, பாப்பம் பண்ணியிருந்தாள்னா அவளுக்கு துக்கம் வரப்போறது. அந்த சுகத்தை அனுபவிக்கட்டோன்றதுக்காக நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தது இல்லை. அந்த சுகதுக்க அனுபவம்ன்றது செகண்டரி, ஆனுஷங்கிக்கும். முக்கியமா பெருமாள் இந்த சரீரத்தை கொடுத்ததே என்னத்துக்காகனாக்க, இந்த சரீரத்தை கொண்டு நல்ல காரியத்தை பண்ணி அதன் மூலமாக நாம இனிமே பிறவியே இல்லாத ஒரு நிலையை அடைந்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா வடிவ செய்ய வேண்டும். நாம் தெழிகுரலறிவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களை பண்ணும்படியான ஒரு பாக்கிய விசேஷம் இவனுக்கு கிட்ட வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தினாலதான் பெருமாள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுக்கிறேன். திக்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்தமர்ச்சயாச்யுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில சாதிக்கிற, பெருமாள் எனக்கு நாக்கு கொடுத்திருக்க, அது எதுக்காக என்னென்ன பண்ணிருக்காரோ அந்த காரியத்தை பண்ணுன்னு தன்னுடைய இந்திரியங்களை பார்த்து கட்டளை இடுகிற. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், உனக்கு நாக்கு கொடுத்ததனுடைய பலன் என்ன தெரியுமா? அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை நீ சொல்லணும். கலவு சங்கீர்த்திய கேசவம்னு சொல்லிருக்கு. அந்த கேசவனுடைய புகழ் பாடினோமானால் நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். ஆகையால இந்த ஆத்மா இந்த நாக்கை பார்த்து சொல்றது ஜிக்வே கேட்டய கேசவம், கேசவனுடைய திருநாமத்தை சொல்லு. இங்க போற ஒரு அபசப்தங்களை எல்லாம் சொல்லிட்டு அதனால மேல மேல பாபத்தை சேர்த்துக்காத. அந்த எம்பெருமானுடைய திருநாமம் ஒவ்வொன்றுமே நமக்கு எவ்வளவோ பலத்தை கொடுக்கக்கூடியது. நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது பல இடங்கள்ல ஆண்டாள் நாச்சியார் விசேஷமாக சொல்லிக்கொள்ளார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய்னு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இப்படி அந்த வாயினால் பாடுவதுன்றது இருக்க, அந்த நாம சங்கீர்த்தனம் அது நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிக்க கூடியது. ஆகையால பெருமாள் நமக்கு இந்த நாக்கு கொடுத்திருக்கு. அந்த நாக்கு தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால நமக்கு அந்த நாக்கு கிடைச்சிருக்கு. அந்த எம்பெருமான நாம ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று அந்த நாக்கை பார்த்து சொல்ற. ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதர. மனசு இருந்துருக்க இது மாதிரி சஞ்சலமாக இருக்கிறது வேற எதுவுமே கிடையாது லோகத்துல. சஞ்சலம் மனகிருஷ்ணான்னு சொல்லிட்டு மனசு அதை ஒருமுகப்படுத்துறது நிலைப்படுத்துவதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த காலக்ஷேபம் கேட்டுட்டே இருப்போம், உபன்யாசம் கேட்டுட்டே இருப்போம், இது நாம நேரதான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா கூட மனசு எங்கேயோ போயிடும். இதையே லைச் இருக்கான்றது சொல்ல தெரியாது. அந்த மனசு நமக்கு பெருமாள் அதுவும் ஒரு இந்திரியம் நமக்கு மனசை கொடுத்திருக்கு. எதுக்காக கொடுத்திருக்கே தெரியுமா? அந்த எம்பெருமான நினைக்கணும். முரரிப்பும் சேத்தோ பஜ. அந்த முரரிப்புவாக இருந்திருக்கிற அந்த முராரியாக எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமானை நீ எப்பவும் மனசுல நினைக்கணும் என்பதாக சொல்ற. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநிலம் அருளினன் எவனவன்,
அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று மனச பார்த்து ஆழ்வார் கட்டளையிடுகிற இப்படிப்பட்ட சிவைகுண்டத்துக்கு அதிபதியாக நித்தியதூரிகள்லாம் கொண்டாடுகிறாக எழுந்துள்ளிருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு ஏற்றம் அது துயரரு சுடரடி, நம்மளுடைய துக்கத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த திருவடிகளை தொழுது எழு, அதை நீ எப்பவும் அந்த தொழணும், மனசாலேயே அதை தியானம் பண்ணி சேவிச்சுட்டு இருக்கணும்னு மனசுக்கு கட்டளை இடுகிறார் ஆழ்வார். இங்கேயும் சேதோ பஜ முரரிப்பும் சேதோ பஜ, ஹே சேதஸ பார்த்து சொல்லி சொல்ற, மனசை பார்த்து சொல்றேன்னு. ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய, அங்க ஸ்ரீதரனாக பெரிய பிராட்டியோட அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையரை மார்பான்னு அந்த எம்பெருமான் பெரிய பிராட்டியோட எழுந்தருள் இருந்திருக்கார். பெரிய பிராட்டிய தன்னுடைய திருமார்பத்தில் தரிச்சென்று இருக்க, அப்படிப்பட்ட எம்பெருமானை தன்னுடைய இரு கைகளையும் பார்த்து சொல்ற, பாணித்வந்த சமர்ச்சய, இந்த ரெண்டு கையும் போய் அந்த பெருமாளுக்கு நிறைய புஷ்பங்கள்லாம் இது பண்ணி அவரை அர்ச்சனை பண்ணி அவரை பல பிரகாரமாக வழிபட வேண்டும் என்று சொல்ற. அம்பரீஷ உபாக்கியானத்துல பாகவதத்துல சொல்ற, ஒரு கைகள் படைத்த பலன் என்ன அப்படின்னா, கரௌஹரேர் மந்திரமார்ஜனேன, கரௌஹரேர் மந்திரமார்ஜனேன, அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற கோவில்கள்ல நாம பெருக்கி சுத்தம் பண்ணோம்னாக்க நாம கை படைத்த பலனை நாம பெறுவோம் என்பதாக சொல்ற. இன்னைக்கும் பூரியில ரதோத்சவம்ன்றது ரொம்ப விசேஷமாக நடைபெறும். இது சாதாரணமா இந்த ஆனி மாசத்துல நடைபெறும், ஜூலை மாசத்துல நடைபெறும். அது அந்த ரதோத்சவத்தும் போது அந்த தேசத்து ராஜா அந்த ரதோத்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ராஜாவும் பெருமாள் எதிர அவரும் ஒரு கைங்கரிய பரம் தான், தான் ராஜா இல்ல, தான் எம்பெருமானுக்கு சேகர்பூதம் தான் என்பதை தெரியப்படுத்தும் வகையில அத்தனை லட்சோபலட்சம் ஜனங்கள் வரும் அந்த ரதோத்சவத்தை சேவிக்கிறதுக்கு. அத்தனை பேர் நடுவுல ஒரு தங்கத்தாலேயே தொடப்பம் இருக்கும். அந்த தொடப்பத்தால அந்த பெருமாள் தேர் எழுந்தருள போகிற அந்த தேர் போகக்கூடிய வீதிய பெருக்குவார், அதை சுத்தம் பண்றது. அதை சுத்தம் பண்ணதுனாலதான் தனக்கு சார்த்தக்கியம் ஏற்படுறது. கரௌஹரேர் மந்திரமார்ஜனேனன்னு அந்த பாகவதத்துல சொன்ன பிரகாரம் பண்ணி காமிக்கிறது. அங்க அம்பரீஷன் அந்த ராஜாவா இருந்துட்டு அந்த அம்பரீஷனாக இருந்துட்டு பெருமாள் சன்னதிய பெருக்கி முழுகி கோலம் போட்டு இப்படி எல்லாம் அவர் பண்ணி அதன் மூலமாக கைப்படைத்த பலனை பெற்ற, அதையே இப்பவும் நமக்கும் காண்பிக்கிற மாதிரி அந்த போரி ரதோத்சவத்தும் போது ராஜா பண்ணுவார். அது மாதிரி நம்ம கை எதுக்காக இருக்கு, எம்பெருமானை அர்ச்சிப்பதற்கும் அந்த மாதிரி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கும் தான் இருந்துருக்கு. பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. ஸ்ரோத்ரத்வய ரெண்டு காதையும் பார்த்து சொல்ற. அப்பா கண்ணா பின்னான்னு இந்த டிவிலையும் போன்லயும் கேட்டு இருக்காத, பாட்டெல்லாம் கேட்டு இருக்காத, அச்சுத கதா ஸ்ருணு. அப்பா எம்பெருமான் விஷயமான கதை இருந்துருக்க, அதை தயவு செஞ்சு கேளு என்று இப்படி ஒவ்வொரு அவயவங்களையும் அதை குறித்து சொல்றதாக அந்த பாசுரம் அந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி பெருமாள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததே நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக தான். இப்படி நம்ம இந்திரியங்களை கொண்டு நம்ம இந்திரியங்களை எம்பெருமான் விஷயமாக அந்த செலுத்தி அதன் மூலமாக நாம க்ஷேமம் அடையணுன்றதுக்காக பெருமாள் நமக்கு இந்த மனுஷ சரீரத்தையும் கொடுத்து அதுலயும் ஒரு நற்குடியில ஒரு பிறவியை ஏற்படுத்தி மனுஷன்னு அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு ஔவையார் பாட்டியார் சொல்ற. அந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் மனுஷ ஜென்மம் கிடைக்கும்.
அப்படி எவ்வளவு புண்ணியம் பண்ணி கிடைச்ச மனுஷ ஜென்மத்தை வீணாக்காத, மகதா புண்ணிய புண்ணிய பண்ணியன கிரீதேயம் காய நௌஹு. இந்த நாம எத்தனையோ புண்ணியங்கள் எல்லாம் நாம பண்ணின புண்ணியங்கள் எல்லாவற்றையும் அடகு வைத்து இந்த சரீரமாகிற ஒரு படகு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சரீரம் போறதுக்கு முன்ன யாவன்ன பீத்தியத்தைன்னு இதெல்லாம் வெறும் கட்டுமரம் தானே. இந்த கட்டுமரம்ல இருக்கிற கயர்லாம் அறந்து போச்சுன்னாலோ, இல்ல கட்டு மரமே தேஞ்சு போயிடுச்சுனாலோ, இல்ல உளுத்து போயிடுச்சுனாலோ காரியம் பண்ண முடியாது, போயிடும். அது யாவன்ன பீத்தியத்தைன்னு இந்த கட்டுமரத்துக்கு ஒரு சிரமம், அதாவது அது வேலை செய்ய முடியாத நிலை வரத்துக்கு முன்ன நாம இந்த கட்டுமரம் நன்னா இருக்கச்சேயே கரையை அடையிறது நம்மளுடைய இலக்கு. அதே மாதிரி இந்த சரீரம் நல்லபடியா இருக்கச்சேயே நாம சீக்கிரத்துல இனிமேல் நமக்கு இந்த சம்சாரம் இல்லாத நிலையை நாம் பெற வேண்டும். அதுக்கு என்ன முயற்சியோ அந்த முயற்சியை பண்ணுங்கன்னு அங்க உபதேசம் பண்றேன். இப்படி பல உபதேசங்கள் எத்தனையோ இடத்துல பல உபதேசம் மூலமாக வேதத்தை சொல்றேன், ஸ்ருதி சொல்லிருக்கு, ஸ்மிருதி சொல்லிருக்கு, புராணங்கள், இதிகாசங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழி பக்தி பிரபத்தி என்பதை விஸ்தாரமா சொல்லிருக்க. எத்தனை பேர் வேதாத்தியனம் பண்ணி வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், எத்தனை பேர் சாஸ்திரத்தை தெரிஞ்சு பண்ணிக்கிறோம், எத்தனை பேர் புராண இதிகாசங்களை கேட்டு பண்ணிக்கிறோம், எத்தனை பேர் அப்பவும் நாம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நாம என்னமோ இந்த சரீரமே ஆத்மான்ற ஒரு எண்ணத்தோடையும் நாம எல்லாரும் சுதந்திரர்கள் என்கிற எண்ணத்தோடையும் தான் நாம இருந்துட்டு இருக்கோம். சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரமத்தோட தான் நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படி நாம இருந்துட்டு இருக்கச்சே பெருமாள் பாக்குறேன், ஐயோ நான் எத்தனையோ உபதேசம் பண்ணிட்டேன், நானு இந்த பிரம்மா மூலமாக உபதேசம் பண்ணியாச்சு, இன்னும் வேற எத்தனையோ மகர்ஷிகளை படைத்து அவர்கள் மூலமாக உபதேசம் பண்ணியாச்சு, இன்னும் நிறைய பேர் பல பேர் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டு இருக்காளே, என்ன பண்றது என்று யோசனை பண்ணி பார்த்தேன். சரி, நாமளே இவளோட நாமளுமே கூட பிறப்போம். அப்படி பார்த்தாள்னாக்கா அப்போவாவது நம்மளை புரிஞ்சுட்டாள்னா, தன்னை புரிஞ்சுட்டாள்னா, பெருமாளை புரிஞ்சுட்டாள்னாக்கா அவ க்ஷேமத்தை அடைவாளோ இல்லையோ. ஆகையால இவாளுடைய பிறப்பின் போது தானும் பிறந்துடுவோம்னு பெருமாளும் அவதாரம் பண்ணி பாக்குறாராம். பொய் நின்று ஞாலமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் ஏமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. பெருமாள் கருணாமூர்த்தி, தயாதேவி பெருமாளை தானே ஆசிரியச்சிருக்க, வேற எங்கேயான இருக்காளன்னா இல்ல. ஆகையால அந்த கருணாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும், எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணணும்னு தான் அவர் ஆசைப்படுறார். நமே துவேஷ்யோஸ்தி கஷ்டன பெருமான் சொல்ற வார்த்தை, எனக்கு யாருமே துவேஷி கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு, எல்லாரிடத்திலையும் நான் சமமாக தான் இருந்துருக்கேன் என்றெல்லாம் பெருமாள் சொல்றேன். அப்படி இருந்தும் கூட அவரை நாம தெரிஞ்சுக்காமல் நாம் இருந்துட்டு இருக்கோம். இந்த பெருமாள் பண்ற உபகாரத்தை பத்தி இந்த பாசுரத்துல சாதிக்கிற, இது பொய் நின்ற ஞானமாக இருந்துட்டு இருக்கு. இது பொய்யா இருக்குன்னா, இது பொய்யானா நம்ம என்ன அத்வைத்திகள்லாம் சொல்ற மாதிரி இது மித்யாபூதம்னு சொல்லல. இந்த இப்ப நாம பேசுறது கேட்கறது எல்லாமே சத்தியம்தான், இது ஒண்ணும் பொய்ன்னு இல்ல.
இந்த பொய்ன்றது எந்த விஷயத்துல பொய்யா இருக்குன்னாக்கா, இந்த சரீரத்தையே ஆத்மான்னு நினைக்கிறோம், அது பொய். நாம எல்லாருமே சுதந்திரர்கள் என்று நினைக்கிறோம், அது பொய். இந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம்ன்றது இருந்துருக்க, இது ரெண்டும் பொய். அதே மாதிரி நமக்கு சம்பந்தப்படாத வஸ்துக்களை நம்மளுடைய வஸ்துன்னு நாம நினைக்கிறோம், அதுவும் பொய். யாரோட வஸ்துவையோ அத நம்மளுடைய வஸ்துன்னு நாம நினைக்கிறோம். இந்த ஆத்மா எம்பெருமானுடைய வஸ்து, அந்த வஸ்துவை போய் நம்மளுடையதுன்னு நாம நினைச்சுட்டு ஆத்மாபகாரம்ன்ற ஒரு பெரிய திருடன் நாம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இப்படிப்பட்ட ஒரு திருட பண்றவர்களாக நாம் இருந்துட்டு இருக்கோம். இது பொய் நின்ற ஞானம்னு சொல்லி இது பொய்யாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த ஞானம் இதுல வரச்சே, இதுல பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த சம்சாரத்துல இந்த பிரகிருதி மண்டலத்துல நாமெல்லாம் எத்தனையோ விதமான சரீரங்களை நாம பெறுகிறோம். அது எல்லாமே மாம்சம், ரத்தம், இப்படி சுக்கிரம், சோனித்தம் இவைகளால ஆனதாக இருந்துருக்கு. இதுல இருக்கக்கூடிய அழுக்கு, இது அழுக்கு உடம்பு, இது இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு திண்மையோட கூட இந்த சம்சாரிகளாக நாம இருந்துருக்கோம். இப்படி இருந்துருக்கிற நம்மள நல்வழிப்படுத்தணும்ன்றதுக்காக பெருமாள் என்ன பண்றார்? உயிரொழிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோரு தலைவா, இமையோரு தலைவா என்று சொல்ற. அது சொல்லச்சேயே அந்த ஆழ்வாருக்கு அந்த தேவப்பெருமாண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி என்னன்னு சொல்றது. எமையோர் தலைவான்னு அந்த தேவப்பெருமான் தான் சொல்ற. அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன்னு சொன்னா அந்த தேவப்பெருமானை தான் சொல்ற. பிரதம தத்தகே வீழ்ச்சி வரதம்னு சொல்லி அந்த தேவப்பெருமானை சாதிக்கிற. அந்த தேவப்பெருமானை குறித்து கதர்ற ஒன்னுட்டதான்ப்பா சொல்ல முடியும், நான் யாருண்டப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், நான் சொல்றேன், நானு அதை கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு. நீ எனக்கு காது கொடுத்திருக்கிறது உன்னுடைய கதா சிரவணம் பண்றதுக்காக. ஆனா நீர் என்ன பண்ணுவார்? காதே வேண்டாம், உங்களுக்கு காது இல்லாதையே எல்லாத்தையும் அப்பாணி பாதகா ஜபனோ கிரகிதான்னு சொல்லி உனக்கு பாதி காது இல்ல கை இல்ல அப்படின்னு இதெல்லாம் இல்லாட்டா கூட அதிவேகமா ஓடுறவனா இருப்ப, அதிவேகமா எல்லாத்தையும் மொத்தத்தையும் பிடிச்சிக்குவரா இருப்ப, மொத்தத்தையும் கேட்பவராக இருக்கேன்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது ஒண்ணு. அப்படி இருந்தா கூட நான் சொல்றத நீ கேளு என்ன சொல்றார். இமையோரு தலைவா உயிரழிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், உயிரழிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய். நான் பாப்பம் பண்ணிருக்கேன், கர்மா பண்ணிருக்கேன், என்னுடைய கர்மானுகுணமாக இந்த பிரகிருதி மண்டலத்துல மனுஷனா பூச்சியா பட்சியா இப்படி என்னென்னவோ நான் பிறந்துட்டு இப்பவும் இருந்துட்டு இருக்கேன், மேல மேல பறக்கவும் போறேன், என்னமெல்லாம் இருந்துட்டு இருக்கேன். வாஸ்தவம் ஒவ்வொரு முறையும் நாம் பிறக்கும் பொழுதும் என்ன நல்வழிப்படுத்தணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட நீயும் கூட கூட அவதாரம் பண்றிய. அதை நினைச்சு நான் பாக்குறேன், உன்னுடைய கருணையை நான் என்ன நினைக்கிறது என்று சொல்ற. வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழியம்மான் என்றும். உனக்கு அருளாள பெருமாள்னு பேரு, அருளாழி அம்மான்னு பேரு. திருமகளை பெற்று என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் சொல்லி வியப்பா விருதும்படி அந்த இருக்க முடியாது இருக்கிற அந்த கருணை கடலாக இருந்திருக்கிற அந்த இமையோர் தலைவனை பார்த்து சொல்ற. ஏன்னா நீ இப்படி ஒரு பேரருளாளனா இருந்தாதான் எங்களை மாதிரி இருக்கிறவாள நாங்க இவ்வளவு அதி நீச்சமான ஒரு சன்னிவேசத்துல இருந்தாலும் கூட இவனையும் நல்வழிப்படுத்தணும்ன்றதுக்காக என்னோட கூட நீயும் நீ பறக்கிறைய, அவதாரம் பண்றிய. அப்போ உன்னுடைய கருணையை நான் என்னன்னு சொல்றது? இமையோர் தலைவா, என்னென்ன அழுக்க உடம்பும் என்னென்ன நீர்மை அனாதியாக நிற்க இந்த தன்மையை
இனியா முறாமை இனிமேல் எங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக அடியேன் செய்யும் விண்ணப்பம் நான் ஒரு பிரார்த்தனை இடத்துல வைக்கிறேன். அதை நீர் சாவதானமா கேட்கணும், மெயினென்று கேட்டருளாய் என்று சொல்ற பெருமாள் எதை பத்தியும் லட்சியம் பண்ணலையாம். மத்தியே விரிஞ்சி சிவயோர் விஹிதாவதாரா ख्यातोऽसि तत्समतया तदिदन्न चित्रम् मध्ये विरिञ्चि शिवयोर्विहितावतारः ख्यातोऽसि तत्समतया तदिदन्न चित्रम्. ஒரு 2-3 வஸ்துக்களுக்கு நடுவுல இன்னொரு வஸ்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் அதே மாதிரியே நினைச்சிருப்பா. ஒரு பண்டிதாளா பெரியவா எல்லாம் இருந்துட்டு இருக்கா, அவள்லாம் அந்த சபையில உட்கார்ந்து இருக்கா. அந்த சபையில ஒன்னும் வாசிக்காத ஒருத்தன் இருந்துட்டு பெருசா அவனும் ஒரு சால்வையை போத்துட்டு உட்காந்துருந்தான்னாக்க, அப்ப அவனை பார்த்த உடனே எல்லாம் மீதி பேர்லாம் என்ன நினைச்சுப்பா, இவனும் பெரிய பண்டிதனுக்குள்ளன்னு தான் நினைச்சுக்க போறா. மத்தியே விரிஞ்சி சிவயோர் விஹிதாவதாரா, இவன் நடுவுல இருந்துட்டு இருக்கிறதுனால ख्यातोऽसि तत्समतया तदिदन्न चित्रम्, அவர்களுக்கு சமமாக ख्यातोऽसि நீயும் சொல்லப்படுகிறாய். இது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. மாயாவசேன மகராதி சரீரிணம் த்வாம் தானேவ பஷ்யதி கரீஷயதேஷலோகாம். மாயாவசேன மகராதி சரி, உன்னுடைய சங்கல்பத்தினால நீ ஒரு மீனாகவோ ஆமையாகவோ இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணா கூட உன்னை சில பேர் இந்த லோகம் என்ன நினைச்சுக்கிறது, நீ மீன் ஆமை என்றெல்லாம் தான் நினைச்சுக்கிறதே தவிர இது அவதாரம் அப்படின்ற பாவம் வரல. அந்த மாதிரி இங்க பெருமாள் நம்ம நடுவுல ஒருத்தர அவரும் அவதாரம் பண்ற, அப்படி அவதாரம் பண்ணச்சே ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கல, நம்மள ரட்சணம் பண்றதுக்காக அவர் அவதாரம் பண்ணிருக்கு. இது தெரியாது போயிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த பெருமாளுடைய அவதாரம் வீணா போயிட்டு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சுட்டு போனாக்கா நாம அவரை இது பண்ணுவோம். அது இல்லாததுனால இப்போ அவர் பெரிய ஒரு பிரயாசம் பண்ணார், அந்த பிரயாசம் நிஷ்பலமா போயிட்டோன்னு நினைக்க கூடியதாக ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆகையால நீர் எனக்காக நான் உம்மிடத்துல ஒரு விண்ணப்பம் சொல்றேன், அதை நீர் கேளும்னு சொல்ற. கிரந்தாமி சம்பிரத்யகதின்னு சொல்லி சொல்ற. இப்படி அந்த எம்பெருமானிடத்துல விண்ணப்பம் பண்றதெல்லாம் பெருமாளுடைய அவதாரத்தினுடைய ஒரு ஏற்றத்துக்காக சொல்ற. இப்படி பெருமாள் எப்ப அவதாரம் பண்ண போறே, எப்பெல்லாம் அவதாரம் பண்ணுவேன், இந்த அவதாரம்லாம் சத்தியமானதா, இப்படி எத்தனையோ விஷயங்களை பத்தி அவதாரத்தை பத்தி சொல்லணும். இந்த அவதாரத்தினுடைய முக்கியோத்தேசம் சேத்தன ரட்சணம் என்பதாக தான். அந்த சேத்தன ரட்சணத்துக்காக பெருமாள் பண்ணக்கூடிய அவதாரங்களையும் அவதார சன்னிவேசங்கள்ல வரச்சே பகவத்கீதையில சொல்றேன். ஈமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீதே ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜரிஷயோ விதுஹு சகாலே நேஹ மகதா யோகோ நட்ட பரந்தபா ஏவாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனः பக்தோஸ்மி மே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். இந்த யோக ரகசியத்தை கண்ணன் உபதேசம் பண்ணச்சே, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணச்சே சாதிக்கிற. இப்ப நான் சொல்றது இருக்கேன், இந்த கர்மயோகம் இருந்துட்டு இருக்கேன், இது புதுசா நான் இப்ப சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல. நான் விவஸ்வானுக்கு விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம்னு விவஸ்வானுக்கு நான் உபதேசம் பண்ணேன். விவஸ்வான் மனுக்கு உபதேசம் பண்ணேர், மனு இக்ஷ்வாக்கு உபதேசம் பண்ணேர். அப்படி அந்த பரம்பரையா வந்த யோகத்தை தான் நான் இப்ப உபதேசம் பண்றேன் என்று சொல்றான். அப்ப சொன்ன உடனே அவன் மேல கீழே பாக்குறான். அவன் என்னது இப்படி கூட ஒண்ணு இருந்துட்டு இருக்குமான்னா, இது பார்த்தோம்னா இப்ப எனக்கு சமகாலத்துல பெருமாள் இருந்துட்டு இருக்கார், அர்ஜுனுக்கு சமகாலத்துல பெருமாள் இருந்திருக்கேன். விவஸ்வானுடைய காலம் எப்பவோ அப்ப நான் உபதேசம் பண்ணேன்னு சொல்றாரு. அவரம் பவதோ ஜென்ம பரஞ்சன்ம விவஸ்வதா
கதமேதத் விஜானியாம் சுவாமாதவ் புரோக்தவான் இது உம்முடைய ஜென்ம இப்ப என்னோட இருந்துருக்கு, எனக்கு அத்தானா பிறந்திருக்கேன், அம்மாஞ்சி அத்தான் அம்மாஞ்சியா நாம இருந்துருக்கோம். நீரோ அந்த நீர் எப்படி அந்த விவஸ்வானுடைய காலமும் எப்போதும் இருக்கு. நான் விவஸ்வானுக்கு உபதேசம் பண்ணேன்னு சொல்றேன், அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதுக்கப்புறமா அதுக்கு பதில் சொல்றேன். அந்த அவதார ரகசியத்தை பத்தி கீதையில சொல்றேன். அர்ஜுனுக்கு மாத்திரம் தெரியாதான்னு தெரியும். இருந்தாலும் அர்ஜுனன் சொல்லச்சே ஒரு 5 சந்தேகம் வருது இந்த இடத்துல. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா கூட தெரியாத மாதிரி, அதாவது என்னத்துக்காகனா ஒரு தெளிவு வரத்துக்காக மறுபடியும் கேட்கிற அந்த ரீதியில வரச்சே இந்த பெருமாள் சர்வேஸ்வரனாகவும் சர்வஜனாகவும் சத்தியசங்கல்பனாகவும் எழுந்துள்ள இருக்கிற இந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள்லாம் எப்படி இப்ப நம்மளுடைய பிறப்பெல்லாம் கர்மாவனால ஏற்பட்டது, அந்த மாதிரி கர்மாவனால ஏற்பட்டதா அந்த கர்ம சம்பந்தம் அவருக்கு இருக்கா, இல்ல வெறும் அந்த பெருமாளுடைய ஸ்வேட்ச சங்கல்பம் அவருடைய எண்ணத்தினாலேயே ஏற்பட்டதா? இது முதல் சந்தேகம். சரி, அதுக்கப்புறமா இப்படி அவதாரம் பண்ணச்சே இதெல்லாம் சத்தியமா இல்ல இந்திரஜாலம் மாதிரியாக? ஐந்திரஜாலிகம் அப்படின்னா தன்னுடைய ஒரு இச்சையினால சாமர்த்தியத்தினால பிறருக்கு ஒரு விசித்திரமான ஒரு பிரமத்தை ஏற்படுத்துவது, அது இந்திரஜாலம்னு சொல்றது. அந்த மாதிரி பெருமாள் நீர் அவதாரம் பண்ணச்சே அது சத்தியமில்லாத ஒரு விஷயமா, இல்ல நிஜமாவே முடிஞ்சிருமா, நிஜமாவே உண்மையா இந்த அவதாரம் சத்தியம்தானா என்பது கேட்கிற. அப்படி சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்க எப்படி நீர் அவதாரம் பண்றீர், ஜன்ம பிரகாரம் என்ன என்பதாக சொல்ற. அதாவது உம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கும்? இப்ப எங்களை மாதிரி இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய திரிகுணாத்மகமான சரீரமா, அல்லது சுத்த தத்துவம் சிவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய திருநாமம், அதாவது திருமேனி மாதிரியே திவ்யமங்கல விக்கிரகம் மாதிரியே அப்படியானதா? எப்படிப்பட்டது? கஷ்ட ஜன்ம ஹேத்து, நீர் அவதாரம் பண்றதுக்கு என்ன காரணமாக இருந்துருக்கும்? எதுக்கு எப்ப நீர் அவதாரம் பண்ணுவே? கிமர்த்தம் ஜன்ம, எதுக்காக நீர் அவதாரம் பண்ணணும்? இப்படி பல சந்தேகங்கள்லாம் வருது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடைய பெருமாளே பதில் சொல்றார். அந்த இடத்துல பெருமாளுடைய அவதாரம்ன்றது நம்மளுடைய அவதாரம் மாதிரி கிடையாது, நம்மளுடைய பிறப்பு மாதிரி கிடையாது. இந்த புண்ணிய பாப்பங்களுடைய ஒரு சம்பந்தமோ அதனுடைய இது எதுவுமே கிடையாது. பெருமாளுடைய அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய சங்கல்பத்தினால இப்ப மீனாக அவதாரம் பண்ணோம், ஹைகிரீவனாக அவதாரம் பண்ணோம், நரசிம்மனாக அவதாரம் பண்ணோம்னு அவர் எப்படி நினைக்கிறாரோ நினைக்கிற மாதிரி அவதாரம் பண்றேன். பிதரம் ரோஜையா மாதான்னு சொல்ற. ராமர் தசரத சக்கரவர்த்தியே அப்பாவா இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். நாம அந்த மாதிரி நினைக்க முடியுமா? இவர் எனக்கு அப்பாவா இருக்கட்டும், இவர் எனக்கு அம்மாவா இருக்கட்டும்னு நாம நினைக்க முடியுமான்னு நான் நினைச்சு அவளுக்கு தான் குழந்தையா பிறக்கணும்னு சொல்ல முடியுமான்னு, இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியே ஆக முடியுமான்னு? அது ஈஸ்வர சங்கல்பம், என்ன நடக்கிறதோ அதுதான் நடக்க போறது நமக்கு. அப்படி இல்ல, அது பெருமாளுடைய அவதாரம்ன்றது அவருடைய சங்கல்பத்தினால ஏற்படுறது. அது ஒண்ணு முதல் விஷயம். இது சத்தியம்தான் தவிர இது இந்திரஜாலம் மாதிரி பிறருக்கு பிரமத்தை ஊட்டுவது உண்டு பண்ணுவது அல்ல. இது பெருமாள் அவதார காலத்திலையும் சத்தியமாகவே தான் எழுந்துள்ளிருக்கே என்பதாக. இந்த அவதார காலத்துல எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க முழுக்க சுத்த தத்துவமான திருமேனி தான். ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி திருமேனி இருக்கோ அதே திருமேனி தான் அவதார காலத்துல இருந்துருக்க. அவதார காலத்துல மனுஷனாகவும் மீனாகவும் ஆமையாகவும் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ற. மீனால பேச முடியாது, ஆமையால சஞ்சாரம் வேகமா சஞ்சாரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி உமக்கும் இப்ப இந்த மனுஷனுக்கு அந்த புண்ணிய பாப்பானுகுணமான சில செயல்களை செய்ய முடியாத போற மாதிரி எதனா போயிடுமா அப்படின்னா இல்ல. அவதார காலத்திலயும் நீர் சர்வஜனாகவும் சர்வசக்தனாகவும் தான் பெருமாள் இருந்துருக்கேன். அங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கச்சே எப்படி எப்படி எல்லாம் இருந்துருக்காரோ அப்படி எப்படி எல்லாம் தான் இருந்துருக்க என்பது சொல்ற. சரி, அந்த திருமேனியாச்சு. அந்த பிறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதா எதாகி தர்மத்திய கிளானே பவதி அபியுத்தானம் அதர்மத்தியான்னு, தர்மத்துக்கு ஒரு அழிவு ஏற்படுறது,
அதர்மம் மேலோங்கி எப்ப இருந்துட்டு இருக்கோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன், பலவிதமான அவதாரத்தை எடுத்துப்பேன்னு சொல்லி பெருமாள் சொல்றேன். அப்ப பெருமாள் எதுக்காக அவதாரம் பண்றேன்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துக்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேன்னு சாதுக்களை ரட்சணம் பண்ணுவதற்காகவும், இதுக்கு சாது ரட்சணத்துக்கு தடங்கலாக இருக்கிறவர்களை அழிப்பதற்காகவும், துஷ்கிருத்துகளாக இருக்கவளுக்கு அவளை அழிப்பதற்காகவும் தான் என்னுடைய அவதாரம் என்று சொல்ற. இப்ப அந்த அவதாரங்களுடைய முக்கியோத்தேசமே என்ன? சாது ரட்சணம். எல்லாரையும் ரட்சிக்கணும், நம்ம மாதிரி இருக்கிறவாளையும் ரட்சிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பெருமாள் அவதாரம் பண்றேன். அப்படிப்பட்ட அந்த அவதாரத்தினுடைய விசேஷங்களை நாம இந்த மார்கழி மாசத்துல பெருமாள் எத்தனையோ அவதாரம் எடுத்திருந்தா கூட ஒரு சில அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எடுத்த காரணம், அந்த அவதாரத்துல எப்படி அந்த திருமேனியினுடைய ஆச்சரியமான ஒரு சக்தி விசேஷம், அந்த அவதாரத்துல இருந்து எப்படி எப்படி எல்லாம் பெருமாள் நம்மளை அனுகிரகம் பண்றேன். அப்படி அந்த அவதாரங்களை விசேஷங்களை பற்றி நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளால நாம அறியக்கூடிய ஒரு விசேஷங்கள் இவைகள் எல்லாவற்றையும் இந்த உத்தமமான மார்கழி மாசத்துல யதாமதி பாகவதர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சன்னிவேசத்துல எல்லோரும் இந்த எம்பெருமானுடைய அவதாரம் சேஷ்டிதங்களையும் அவதாரத்தினுடைய க்ஷேமங்களும் அதாவது விசேஷங்களையும் கேட்டு கிருதார்த்தர்களாக ஆக வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.